வணக்கம் அன்பான உறவுகளே, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சமுதாயத்துல உங்களுடைய மதிப்பு, மரியாதை எதை பொறுத்து அமையுதுன்னு, உங்க செல்வாக்க வச்சுதான் உங்கள அடுத்தவங்க மதிக்கிறதும், மதிக்காததும். நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க எவ்ளோ படிச்சு டிகிரி வாங்கி இருந்தாலும், நீங்க எவ்ளோதான் கடினமா உழைச்சாலும், செல்வாக்கு உங்ககிட்ட இல்லனா, உங்கள ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டாங்க. உங்க பேச்சு எங்கேயுமே எடுபடாது. காது குடுத்து கூட கேட்க மாட்டாங்க. நீங்க எவ்வளோதான் நல்லது பண்ணியிருந்தாலும், செல்வாக்குல கொஞ்சம் தாழ்ந்திருந்தீங்கன்னா, யாரும் உங்க பேச்ச காது குடுத்து கேட்க மாட்டாங்க. உங்களுடைய குணத்தை அறிந்து, அத மேம்படுத்துவதன் மூலமா தான் சமுதாயத்துல மதிக்கப்படுகிறீங்க. மத்தவங்க உங்கள மதிக்கணும், உங்க பேச்ச கேட்கணும், உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படின்னா, உங்க மதிப்பையும், செல்வாக்கையும் நீங்க தான் கூட்டிக்கணும். இந்த வீடியோல உங்களுடைய மதிப்பு, செல்வாக்கு, மரியாதை பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய ரகசியங்களை பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற, உங்களுடைய மதிப்பை உயர்த்த உதவியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, தொடர்ந்து காணொளிய பாருங்கள் நண்பர்களே. முதல் ரகசியம் நீங்க மதியுங்கள். நீங்களே மதிக்க காத்துக்கோங்க. உங்கள நீங்க மதிக்கிறது தான் உங்களுடைய மதிப்பை கூட்டுவதற்கான முதல் வழி. யார் ஒருவர் தன்னை தானே மதிப்பது இல்லையோ, அவரை யாரும் மதிக்க மாட்டார்கள். ஒருத்தர் தன்னை தானே தாழ்த்தி கொண்டும், தன்னை தானே தாழ்வாக எண்ணிக்கொண்டும், சந்தேகப்பட்டு கொண்டும் இருந்தால், எனக்கு தகுதி இல்லைன்னு எண்ணிக்கொண்டும் இருந்தால், யார் உங்கள மதிப்பார்கள்? சொல்லுங்க பாப்போம். உங்கள நீங்களே மதிக்கலைன்னா, பக்கத்துல இருக்கிறவங்க எப்படி மதிப்பாங்க? சமுதாயத்துல உங்க மதிப்பை உயர்த்திக்கணும்னா, நீங்களே மதிக்க காத்துக்கோங்க. இன்றிலிருந்து உங்கள குறைச்சி மதிப்பிடாதீங்க. உங்களுடைய சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடுங்கள். உங்களுடைய தவறுகளை ஒரு பாடமா எடுத்துக்கோங்க. உங்களுக்குள்ளே அமைதியாகவும் அன்பாகவும் பேசிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்க கொடுக்கிற முக்கியத்துவத்துல இருந்து தான் உங்களுடைய மதிப்பு கொடுக்கிறது. 2வது வழி இல்லைன்னு சொல்ல காத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் சரி சரி என்று சொல்லுவது உங்களுடைய மதிப்பை குறைச்சிரும். நம்மள சில பேரு அவங்கள சந்தோஷப்படுத்தணும், அவங்க நம்மள தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு அப்படிங்கிறதுக்காக நமக்கு பிடிக்கலைனாலும், நம்மளால முடியலைனாலும் அந்த வேலையை செய்ய ஒத்துக்குவோம். ஆனா உண்மை என்னன்னா, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம என்ன சொன்னாலும் செய்வான்னு உங்கள பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைன்னு சொல்றது திமிரு இல்ல. அது உங்க சுயமரியாதை. உங்களுடைய நேரத்துக்கும், சக்திக்கும் ஒரு எல்லை இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் சரி, என்னையும் சொல்றவங்கள பணிவானவங்களா காட்டாது. பலவீனமானவர்களா காட்டும். சரியான நேரத்துல இல்ல என்னையும் சொல்றது உங்கள மதிக்க வைக்கும். உங்களை யாரும் ஏமாத்த முடியாது. 3வது ரகசியம், யார பத்தியும் புறம் பேசாதீங்க. யார பத்தியும் அவங்க இல்லாத அப்போ புறம் பேசாதீங்க. ஒருத்தவங்கள தாழ்த்தி பேசுபவன் மரியாதை எப்பவும் நிலைக்காது. நீங்க ஒருத்தவங்கள பத்தி மற்றவர்களிடம் பேசும்போது அவரை மட்டும் தாழ்த்தி பேசல, உங்களையும் சேர்த்து தான் தாழ்த்திக்கிறீங்க. நீங்க ஒருத்தவங்க கிட்ட வேற ஒருத்தரை பேசும்போது அவரு என்ன நினைப்பாரு? ஒருத்தரை பத்தி அவர் இல்லாத நேரத்துல நம்ம கிட்ட பேசுறான். நாம இல்லாத அப்போ நம்மள பத்தி அடுத்தவங்க கிட்ட பேசுறோம்னு உங்களை நினைக்க மாட்டாங்களா? அது உங்கள்கிட்ட இருக்கிறோம் நம்பிக்கையை குறைச்சிடும். உங்களோட கேரக்டர் தாழ்த்திரும். உண்மை என்னன்னா, ஒரு அறிவாளி அடுத்தவங்களோட பத்தி புறம் பேச மாட்டான். அடுத்தவங்க குறைகளையும் சொல்லிக்கொண்டு தெரிய மாட்டான். மாறாக அவனோட நிறைகளை அதிகப்படுத்தி அவன் வாழ்க்கையில முன்னேற யோசிப்பான். சோ யார பத்தியும் இனி புறம் பேசாதீங்க, சரியா? 4வது ரகசியம், குறைவா பேசுங்க. இங்க நிறைய பேசுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நல்ல நிதானமா யோசிச்சு கம்மியா பேசுறவங்க ரொம்ப கம்மி. நண்பர்களே, நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க. குறைவா பேசுறது பலவீனம் நினைச்சீங்களா? கண்டிப்பா இல்ல. அதுதான் புத்திசாலித்தனம். நிறைய பேசிக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துக்கு மேல யாரும் மதிக்க மாட்டாங்க நண்பர்களே. ஆனால் எப்பொழுது ஒருத்தர் எப்பொழுதும் அமைதியா இருந்து தேவைப்படும் போது மட்டும் பேசுறாங்களோ, அவரோட வார்த்தையை மதிப்பாங்க. அறிவாளி எப்பொழுதும் அமைதியாகவும் தேவையான நேரத்துல மட்டுமே பேசுவான். நீங்கள் குறைவாக பேசி உங்களுடைய சக்தியை அதிகரித்து கொண்டு மௌனத்தின் மூலமா அவனுடைய மதிப்பை கூட்டிக் கொள்வான். அவன் ஒரு வார்த்தை பேசினாலும் காது கொடுத்து கேட்பார்கள். சோ நீங்க தேவைப்படும் போது அளவாக பேசுங்கள். உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும் நண்பர்களே. 4வது ரகசியம், விவாதம் செய்வதை குறைத்து கொள்ளுங்கள். நீங்க அடுத்த வருடம் விவாதம் செய்து ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. அது உங்களோட நேரத்தையும்
சக்தியையும் வீணடிச்சிரும். மாறாக அந்த விவாதத்துல அமைதியாக இருங்க. அதனால நீங்க பலவீனமானவர்னு அர்த்தம் இல்ல. நீங்க உங்க சக்திய வீணடிக்காம இருக்கீங்க. தேவையில்லாம ஒரு விவாதத்தில் ஈடுபடும்போது, மக்கள் உங்கள புத்திசாலியா பார்க்க மாட்டாங்க. பதிலா திமிர் பிடிச்சவன், பிடிவாதக்காரரா பார்ப்பாங்க. அந்த நேரத்துல நீங்க மௌனமா இருக்கும்போது, உங்களது மௌனமே ஜெயிக்கும். அடுத்த முறை உங்ககிட்ட யாராவது விவாதம் பண்ணினா, சிரிச்சுக்கிட்டே அமைதியா போயிருங்க. 5வது ரகசியம், உங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். தினமும் ஏதாவது புதுசா கத்துக்கிறத வழக்கமாக்கிக்கோங்க. அறிவாளி எப்பொழுதும் காட்டிக்கொண்டே இருப்பான். ஒரு கூட்டத்தில் அறிவாளியோட கருத்துக்களை மதிப்பாங்க. தினமும் புஸ்தகங்கள் படியுங்கள். நல்ல விஷயங்களை கேளுங்கள். உங்கள் துறையில தினமும் ஒரு புதிய விஷயங்களை காத்துக்கோங்க. நீங்க கத்துக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய மதிப்பையும், அதன் மூலம் உங்கள் செல்வாக்கையும் உயர்த்தும். 6வது ரகசியம், காது கொடுத்து கேளுங்க. எந்த விஷயத்தையும் காது கொடுத்து கேளுங்க. அதிகம் பேசாம கேட்க கத்துக்கோங்க. இந்த உலகத்துல எல்லாரும் நிறைய பேசதான் செய்வாங்க. ஆனா பேசுறத கேட்கிறவங்க ரொம்ப கம்மி தான் தெரியுமா? கேட்கும் கலைய அறிந்தவனே உண்மையான மனிதன். நீங்க ஒருத்தர் பேசுறத முழு கவனத்தோடு கேட்கும்போது, அவங்க பேச மட்டும் கேட்கல, அவங்க உணர்வுகளையும் புரிந்து கொள்கிறீர்கள். மற்றவர்களை பற்றி புரிந்து கொள்பவருகையே மக்கள் அதிகமாக விரும்புவார்கள். ஆனா சில பேர் ஒருத்தர் பேசி முடிக்கிறதுக்குள்ள பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அறிவாளி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தரை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் முழுசா கேட்டுட்டு அப்புறம் பேசுவாங்க. அப்படி இருக்கிறவங்கள மக்கள் மதிப்பாங்க. 7வது ரகசியம், தற்பெருமை பேசாதீங்க. உங்கள பத்தி நீங்களே பெருமையா பேசிக்காதீங்க. உண்மையான பாராட்டு மத்தவங்க கிட்ட இருந்து தானே வரணும். நீங்களே உங்கள பத்தி தற்பெருமை பேசின யாரு? மதிப்பாங்க சொல்லுங்க. நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு உங்கள பத்தி பேசினா யாரும் உங்கள மதிக்க மாட்டாங்க. உங்களுடைய உண்மையான திறமைக்கு விளம்பரம் அவசியம் இல்ல. நீங்க அமைதியா இருந்தா மத்தவங்களுக்கு தானா தெரியும். உங்களுடைய வேலைய சிறப்பா செஞ்சா போதும். யாரும் உங்கள பாராட்டணும்னு அவசியம் இல்ல. 8வது ரகசியம், யோசிச்சு பதில் சொல்றது. உடனே பதில் கொடுக்காதீங்க. யோசிச்சு பேசுறது தான் புத்திசாலித்தனம். யோசிக்காம உடனே சொல்ற பதில் சில சமயம் தவறா போயிரும். ஆனா நீங்க யோசிச்சு ஆழமான கருத்துக்களை சொல்லும்போது, மற்றவங்க உங்களது பேச்ச காது கொடுத்து கேட்பாங்க. உங்ககிட்ட யாராவது ஆலோசனை கேட்ட உடனே பதில் கொடுக்காதீங்க. அவங்க சொல்ல வர்ற விஷயத்த உள்வாங்குங்க. நல்லா யோசிச்சு தெளிவான சரியான பதில சொல்லுங்க. இது உங்களை நம்பிக்கையான நபராக காட்டும். 9வது ரகசியம், உங்க வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க. உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்கள். உங்க வேலையை நேர்மையாக செய்தால் உங்களுடைய மதிப்பு தானாக உயரும். இப்ப உள்ள காலகட்டத்துல அடுத்தவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்கவே நேரம் சரியா போயிருது. ஆனால் யார் ஒருவர் தன்னை உயர்த்தி கொள்ள, தன்னை மேம்படுத்திக் கொள்ள, திறமையை வளர்க்க கவனம் செலுத்துகிறார்களோ, அவர்கள்தான் வாழ்க்கையில் செய்கிறார்கள். நீங்க உங்க வேலையில முழு ஈடுபாட்டோடு இருக்கும்போது, மாதவங்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை வரும். உங்கள மத்தவங்களோட ஒப்பிடமா உங்க வேலையில முழு கவனத்தையும் செலுத்துங்க. 10வது ரகசியம், யாருக்கும் ஈஸி ஆ அவைலபிள் இருக்காதீங்க. ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் கிடைச்சீங்கன்னா, உங்களுக்கு மதிப்பு இருக்காது நண்பர்களே. தேவைக்கு அதிகமா நல்லவனா இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்து. சில பேர் யாராச்சும் ஒரு வேலை சொன்னா, நம்ம வேலைய கூட விட்டுட்டு அவங்களுக்கு வேலை செய்ய ஓடுவோம். இதனால என்ன ஆகும் தெரியுமா? அவங்க உங்கள யூஸ் பண்ணிப்பாங்க. எப்பொழுதும் எளிமையா கிடைக்கிற பொருளின் மதிப்பு மெல்ல மெல்ல குறைந்துவிடும். நீங்க உங்க நேரத்துக்கு மதிப்பு கொடுத்து உங்க வாழ்க்கையில முன்னேற பாருங்க. உங்க நேரத்துக்கு மதிப்பு கொடுங்க. உதவி பண்றது தப்பு இல்ல. ஆனால் உங்களோட வேலைய விட்டுட்டு அடுத்தவங்களுக்காக ஓடாதீங்க நண்பர்களே. உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. 11வது ரகசியம், பொருளாதாரத்துல முன்னேறுங்க. பணக்காரனின் தவறுகள் கூட மன்னிக்கப்படும். ஏழையின் புத்திசாலித்தனம் கூட மறைக்கப்படும். இப்ப இருக்கிற உலகத்துல யாருகிட்ட பணம் இருக்கோ, அவங்க பேச்ச தான் மக்கள் கேட்பாங்க, மதிப்பாங்க. பணம் இல்லாதவன் நல்லதே சொன்னாலும், அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க தெரியுமா? பணம் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கைய கொடுக்கும். தன்னம்பிக்கை உங்களோட மதிப்பை பல மடங்கு கூட்டும். அதனால உங்க திறமையை வளர்த்து நேர்மையா பணம் சம்பாதிக்க பாருங்க. 12வது ரகசியம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுங்கள். நம்பிக்கையான மனிதனுக்கு தான் மதிப்பு அதிகம். நண்பர்களே, சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருப்பவனை உலகம் மதிக்காது. ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்து விட்டு அதை காப்பாத்தாம இருந்தா யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க. நம்பிக்கை போச்சுன்னா உங்க மதிப்பு மொத்தமா போயிரும். செய்ய முடியாத விஷயத்துக்கு வாக்கு கொடுக்காதீங்க.
நேர்மையா முடியாதுன்னு கூட சொல்லுங்க. நண்பர்களே, மேலே சொன்ன 12 விஷயங்களையும் பின்பற்றும் பொழுது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் தானா உயரும் நண்பர்களே.